கைஸ் நீங்கள் பார்க்குறது சஞ்சய் கேமிங். நான் உங்கள் சஞ்சய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் லோன் ஆஃப் மேட்ச் தான் போய்ட்டுருக்கோம். லூன் ஆஃபோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மேட்ச் தான் போய்ட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு 4 நாள் ஆகுது கைஸ். ஸோ கோச்சிக்காதீங்க. ஏன் 4 நாள் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் இல்லை. ஸோ அதனால் மன்னிச்சிருங்க கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி மாட்டினான். அவனை பார்த்தீங்கன்னா போடுன்னு போட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா பயந்து போய் மேலே ஏறணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கீழே இறங்கிட்டான். சரி வாடா மாப்பிளையே உனக்கு தாண்டா சான்ஸு அப்படி சொல்லிட்டு ஒரு போட்டேன். ஆனால் அவன் மேலே விடலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டுட்டு க்ளோவால் போட்டு அவனை போட்டு புழக்க ஆரம்பித்தேன். பையன் வந்து பயந்து ஓடிட்டான். ஓடிட்டு அவரை பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அப்படின்றது அலாக்கா, அது அலாக் கிடையாது, வேறு எதுவும் சொல்லுவாங்க. அலாக்கு மாதிரி தான் யூஸ் ஆகும், ஆனால் அலாக்கு கிடையாது கைஸ். அது கண்டிப்பாக அலாக்கு கிடையாது. ஓகே பார்த்தீங்கன்னா ஐயோ அடிக்கிறான்டா. ஐயோ கைஸ் போட்டாங்க கைஸ். என்னடா இது கைஸ், க்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன் கைஸ். க்ளவுஸில் கையில் அந்த ஃபிங்கர் க்ளவுஸாக எதுவும் சொல்லுவாங்க, அது கூட போட்டிருக்கேன். ஆனால் ஒரே அடிக்கிறானே. இந்த வாட்டி பாருங்க, நம்ம செம்மையாக அடித்து தப்பி தூக்குறோம். என்ன சொல்கிறீங்க? ஊக்கங்க பவர் வேறு காலியா? ஓகே, கதை முடிஞ்சிச்சு. ஊக்கங்கிட்டு தான் விளையாடு வேடா பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டான். போடு எக்ஸாட் விழுந்துச்சு. ஒரு எக்ஸாட் விழுந்துச்சு. போடு போடுறா. அப்பா கைஸ், சூப்பர் கைஸ். வர மாதிரி போட்டாச்சு. அப்புறம் வீடியோ பார்த்துட்ருக்கோங்கண்ணா, மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆனில் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் போடலன்னா அப்புறம் தெருவில் போகும்போது நான் வந்து கழிச்சிடும் பார்த்துக்குவேன். உங்கள் கையில் தான் இருக்கும். ஓகே என்ன பண்ணுவோம்? ஐயோ டெஸ்டிக்கல் வந்து எனக்கு டெஸ்டிக்கா அது வந்து டெசர்ட், அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. அது வாயிலே நுழையில, அது வேறு வச்சு சுடவும் தெரியாது எனக்கு. ஓகே, அனலாக் பட்டனை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தொடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒன் டாப் அடிக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். கைஸ் போட்டாச்சு. ஒன் டாப் அடிக்க முடியல, ஏன்னா எனக்கு இந்த கன்று வராது, இந்த கன்று விளையாட வராது. ஆனால் ஒன் டாப் அடிக்கிறவங்களுக்குலாம் இதுதான் மாசான கன்று, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வராது கைஸ். பர்சனலாகவே எனக்கு வராது. எனக்கு டெசர்ட்டிக்கல் வந்து செட் ஆகாது, சூட்டபிள் ஆகாது. ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்து கன் எடுத்தாச்சு. பையன் எங்கே போயிருக்கான்னு தெரில, வரட்டும். பையன் இந்த பக்கம் வராப்புல. ஓகே, அனலாக் பட்டனை மட்டும் அமுக்கக்கூடாதுடா. ஐயோ வேறு ஏதோ பவரை போடுறானே, அது ஏதோ சொல்லுவாங்க. ஓகே ஐயோ போடுறா கைஸ் போட்டாங்க. ஐயோ டெசர்ட்டிக்கல் எனக்கு வராதுன்னு சொன்னல. போனாடி ஏதோ ஃப்ளூக்குள்ள விழுந்துருக்கு. எக்ஸாக்ட் கிடையாது, அது கூட எக்ஸாக்ட் கிடையாது, பாடியில் தான் போட்டுச்சு. எனக்கு சரியாக விளையாட வராது இது டெசர்ட்டிக் மட்டும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மட்டானே என்ன கண்ணாங்களாம். ஓகே இது வாங்கியிருக்கேன். ஓகேவா, இந்த கண்ணு வாங்கியிருக்கேன். இது பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேசுகிற வச்சு எம்ஏசி 10 எம்ஏசி தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பித்தேன். அது ஒன்றும் இல்லை, 3 மாதம் 4 மாதம் நான் விளையாடவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சில பல காரணங்களால் மட்டுமே விளையாடவே இல்லை. அதனால பார்த்திங்கன்னா எனக்கு மறந்து போச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பேர் கூட தெரிய மாட்டேங்குது, கண்ணோட பேர் கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே பையன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தேடின்னு இருக்கிறாங்க. பையன் எங்கே போயிருக்கான்னு தெரியல. ஓகே எங்கடா போயிருக்க? டெசர்ட்டிக்கலில் தான் எனக்கு வராது, இதில் நல்லாவே வரும், எனக்கு சூட்டபிளாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். ஆமாம் கைஸ், நினச்ச மாதிரி இந்த சைடு அதை பாருங்க. உட்காரா போடுற அவனுக்கு நல்லா ஹெல்த் கம்மியாயிடுச்சு. அப்படியே எழுத்து கம்மியாக போடு வர மாதிரி கைஸ். அப்படி டெசர்ட்டிக்கலில் மட்டும்தான் எனக்கு வராது, மற்றவெல்லாம் எனக்கு வரும் நல்லாவே. பார்த்தீங்கன்னா ஒரு 17 HP வச்சு ஜெயிச்சிட்டோம். அவனுக்கு HP ரொம்ப கம்மி, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா ஆடிட்டோம் அப்படின்னு பீட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூக்காங்க பவர் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மூக்காங்க போட்டு பொறுமையாக கீழே போகலாம், மேலே போகணும். கீழே போய் அவன் எங்கே இருக்கான்னு தேடி போடுறான். போடு வேறு மாதிரி கைஸ். எக்ஸ்ட்ராட் ஒன்று விழுந்துச்சு. ஓகே 53 தான் நம்ம போச்சு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் முடிச்சாச்சு. 114 எம்பியில் முடிச்சிருக்கோம். எம்பின்றவங்கள ஹெச்பி வாய் வளருது. ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் பவர் திரும்பி இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ணனால இருக்கணுமோ. ஓகே அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஸ்னைப்பரா? சரி விடுங்க, வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. ஸ்னைப்பர் கூட எனக்கு அந்தளவுக்கு வராது. யாருக்கெல்லாம் ஸ்னைப்பர் வரும், யாருக்கெல்லாம் ஸ்னைப்பர் வராதுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஒரு சொல்லிவிட்டு போங்கப்பா. எனக்கு வந்து ஆக்சுவலாகவே எனக்கு வந்து வராது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மட்டார்னு போடுறோம்.
யோப்பா போடுறான். அவன் இது வச்சிருக்கான் ஷீல்டு போடு. செம கைஸ். என்னடா போயாவா? என்னடா அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சு. போயாவா என்னடா அமௌண்ட் ஒர்க் ஆகல. ஓகே விடுங்க, நம்ம அடுத்த மேட்ச் போகலாம். ஓகே, இந்த லாஸ்ட்டு மேட்ச் தான். இந்த வாட்டி நம்ம தான் போயா 2 கில்லு. ஐயோ பரவாயில்லையே, நம்ம 5 கிலோ வச்சுருக்கோம். ஸோ நல்லா இருக்கலாம். இது நல்ல ஒரு மேட்ச்லாம் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ என்ன வாங்குறது, தாம்சன் வாங்கலாம். தாம்சன் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்ச கன்ஸ் தான். அப்புறம் M10லாம் எனக்கு அந்தளவுக்கு வராது. M10லாம் வந்து வரும், ஹெட்டுக்கு அடிக்கணும். ஹெட்டுக்கு வச்சா அதில் ஒரே போட்டு தான் முடிச்சிருவான். அது பெரிய கதை இல்லை. போன வாட்டி வந்த மாதிரி தான் இருக்கான் இந்த வாட்டி. ஓகே பரவாயில்ல, சுடுவோம், அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஆமாம் கைஸ், போன வாட்டி வந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஓகேவா, கிட்டத்தட்ட தான் அவன மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஒரு வேளை அவன் கூட இருப்பானோ. ஓகே அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இப்போ வந்து எவனாக தான் நம்மளுக்கு போட்டு போடணும் காட்டுறோம். அதுதான் நமக்கு நம்மளோட வேலையை. ஓகே ஊக்காங்க போட்டுருவோம். ஊக்காங்க பவர் தான் கைஸ் நான் எப்போதுமே வச்சுட்டு வருவேன். ஏன்னா எனக்கு ஊக்காங்க வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, இப்போ அவன் ஓடுறானா, நான் ஊக்காங்க போட்டு வரோம், அவன் என்னை பார்க்கல. ஸோ இப்போ டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனை திரும்பி ஒன்று வைக்கலான்னு பார்த்தேன். ரீலோட் ஆனதுனால அவன் போட்டான். டக்குன்னு வேற வேணும்னு எடுத்துக்கலாம். அதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 22 HP அலைஞ்சிச்சிட்டான். சரி விடுங்க, அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரீ ஃபயரில் இதெல்லாம் சகஜமாப்பா. சகஜம். இந்த மேட்ச்சில் இந்த ரவுண்டு எனக்கு செய்ய வராது. ஏன்னா இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி எனக்கு சரியாக வராது. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே வேறு அங்கிட்டு வரேன். வண்டாடா இந்த மாதிரி நீ தலையை காமிச்சிட்டு வந்தானே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போடு 75 எக்ஸ்ட்ராட்டு 2 எக்ஸ்ட்ராட்டு வச்சேன். தலையை காமிச்சிட்டு ஓடி வரான் ஆடுது. ஜம்ப் பண்ணி இல்லைனா அந்த பக்கம் மூவ் பண்ணி அந்த மாதிரி வரணும். மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வரணும். இவன் பாட்டு பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து அசால்ட்டாக வந்தான். நான் போட்டு கொண்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் தான் நம்ம ஜெயிக்கணுமே. இதான் மேட்ச்சு. போகிறா இப்போ ஓகே போகிறா யாப்பா. இந்த வாட்டியும் மண்டே தான் காமிச்சிட்டு வந்தான். ஆனால் மண்டேயில் அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி செத்துட்டான். ஓகே விடுங்க, ஒன்றும் ஜெயிச்சோம்ல அது வரைக்கும் போதும். நமக்கு வந்து அந்தளவுக்கு ஹெட்டு வராது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன நம்மளுக்கு தானா. ஐயோ எல்லாமே அழுத்தி பிடிக்கணும்னு எதுவுமே கிடையாதுடா. சரி நம்ம இதுவே வாங்கலாம். இதுவும் M10 வாங்கிக்கிறேன். M10 வச்சு அடிக்கலாம். இன்றைக்கி M10 வச்சு நீ மண்டே பொழக்கிறண்டா கசாயம். மண்டை கசாயம் உனக்கு இன்னைக்கு மண்டே பொழக்கிறண்டா வாடே. ஓகே மண்டே பொழக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ அவன் என்ன செய்யப்படுறது தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா உஷாராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அவனோட இடத்துக்கே போனேன். ஆனால் அந்த இடத்துல இல்லை. ஸோ அவன் என் இடத்துக்கு போயிட்டான் போல். நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஓகே நீ இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் வந்தானா அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் போய் நான் போட்டேன். அடுத்து இந்த பக்கம் அவன் வருவான் எனக்கு தெரியும். அவள் பார்த்துட்டு பின்னால் வராங்க. நாய் பின்னால் வந்து அடிக்க பார்க்குது கைஸ். நல்ல வா இந்த பக்கம் வரோன்னு வச்சா நாய் நம்ம பின்னால் வந்துருந்தது. நம்ம அங்கிட்டு போகிறோம் பார்த்துட்டு சரி விடுங்க அந்த பிரச்சனை. இது அப்படி பார்த்தீங்கன்னா ஊக்கம் இருக்குது. ஊக்கம் வச்சு அப்படியே இருந்துச்சு. அப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த வழியாக போவோம். ஸ்ட்ரைட்டாக இந்த வழியாக போயிட்டு பார்த்துட்டே போவோம். ஆனால் அவன் ஒன்று இந்த சைடு இந்த சைடு தான் வரணும். அவன் வேறு வேலைக்கான கிடையாது. போடு வேற மாதிரி கைஸ் 86 HP போயா வேற மாதிரி. ஓகே வேற மாதிரி கைஸ். ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 90 minutes தான் வந்திருக்கு. 90 செகண்ட் கிடையாது 90ன்ற பாருங்கன்னா 9 நிமிஷம் தான் வீடியோ. இந்த வீடியோ ஓகேவா பரவாயில்ல. பாய். நம்ம எத்தனை கிலோ 5 கிலோ அவன் 1 கிலோ. அப்புறம் இந்த ரவுண்டு 6 ரவுண்டு நம்ம வந்து 5 கிலோ 1 கிலோ நம்ம அடிச்சிட்டான். 2 கிலோ நம்ம அடிச்சா மாதிரி இருந்துச்சு. 1 கிலோ தான்ன்றாங்க. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.